ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கொண்டைக்கல்லைய வச்சு தான் செய்ய போறேன். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நம்ம கொண்டைக்கல்லைய தனியா இதுக்காக வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல. வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊத்தியிருக்கேன். அதில கொஞ்சமா தாளிக்கிறதுக்காக சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டிருக்கேன். ஏலக்காய் 1 போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இதில நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவ நல்லா கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். அதோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனா போதும். அந்த ஸ்டேஜில நான் அன்னைக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட ரா ஃப்ளேவர் போகணும். அப்பன்னா தான் அந்த குழம்பு நல்லா வாசமாவே இருக்கும். இப்போ அதோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கனாக்கா சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். இப்போ ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை வேக வச்சுக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்கா வரணும் அந்த இது. அதனால நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வேகிற டைமில் நான் ஆல்ரெடி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இந்த கொண்டைக்கல்லைய ஊற வச்சுருந்தேன் ஓவர் நைட். இப்போ அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1 டீஸ்பூனுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடிக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 5, 6 முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதில் உள்ள மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொண்டைக்கல்லைய டைரெக்டாக அரைச்சிட்டு தான் சேர்க்குறோம். இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தனியாக குக்கரில் வச்சு வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். இதை நீங்கள் சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதை நம்ம கொண்டைக்கல்லைய இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் இருக்கும். இதில் தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எனக்கு எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அந்த டிஷ்ஷை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.